ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ருதி. ஐஸ் கட்டிக்கு ஒரு குட்டி கதை இருக்குன்னா, உங்கள பல பேருக்கு தெரியுமா? ஆமாங்க, ஐஸ் கட்டிக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த கதை அமெரிக்கால ஆரம்பிச்சு, நம்ம சென்னையில இருக்க ஐஸ் ஹவுஸ்ல வந்து முடியுது. ஐஸ் கட்டிய முதல்ல இந்தியாவுக்கு இனோவேட் பண்ணவரு ஃபெடரிக் டியூபர். உலகம் இவருக்கு ஐஸ் கிங் டியூபர்ன்ற இன்னொரு பேரும் கொடுக்குது. அமெரிக்கால இவரு பாஸ்ட் என்ற ஒரு நகரத்துல பிறக்குறாரு. அமெரிக்கால குளிர்காலத்துல பல ஏரிகள், ஆறுகள் எல்லாமே உறைஞ்சு போய் கண்ணு கெட்டின தூரம் படி ஐஸ் மலையா தாங்க நம்ம பார்க்கலாம். இந்த ஐஸ் மலைகள் வருஷம் உருகி போய் வீணா தானே போகுது. இந்த வித்து நம்ம காசு பார்க்க கூடாதான்ற ஒரு எண்ணம் நம்ம டியூபர் மனசுல வருது. இத அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க சிரிக்க தாங்க செஞ்சாங்க. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு, யூஸ் இல்லாத பொருள்ன்ற ஒரு எண்ணம் மட்டுமே அவங்க மனசுல இருந்தது. உலகத்துல எந்த நாட்டுக்கு அதிகமா ஐஸ் கட்டிகள் தேவைப்படும் சொல்லிட்டு யோசிக்கும் போது 1830வது வருஷம் ஐஸ் கட்டிகளை அமெரிக்காக்கு பக்கத்துல இருக்க கியூபா நாட்டுக்கு டியூபர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. கியூபா நாட்டுக்கு கப்பல் வழியா போன ஐஸ் கட்டிகள் போற வழியிலேயே ஐஸ் கட்டிகள் கரைஞ்சி கடல் தண்ணியோட தண்ணியா போய் சேர்ந்துருது. அங்க இருக்க மக்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்கதாங்க செஞ்சாங்க. அந்த காலகட்டத்துலதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வேகமா படையெடுத்துட்டு வந்த காலகட்டம். ஆங்கிலேயர்கள் அவங்களோட ஊர்ல நல்ல குளுமையான சூழல்ல இருந்துட்டு நம்ம இந்தியாவோட வெப்பநிலை தாங்காம ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அப்பதான் அவங்க குளுமையான இடத்தை நோக்கியும் ஐஸ் கட்டிகளை நோக்கியும் ஓடுனாங்கன்னே சொல்லலாம். இது அறிஞ்ச நம்ம டியூபர் இந்தியாவுக்கு எப்படியாவது ஐஸ் கட்டிகளை அனுப்பிச்சு வைக்கணும்னு முடிவு பண்றாரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மொத்தம் கப்பல் வழியா ஐஸ் கட்டிகளை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மொத்தம் 14,000 கிலோமீட்டர். அதுவும் 14,000 கிலோமீட்டர் ஐஸ் கட்டிகளை அனுப்பிச்சு வைக்கணும்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் இவரு டியூபர் வந்து 180 டன் ஐஸ் கட்டிகளை அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது மர வேலைகள் செய்யறவங்க கிட்ட போய் சொல்லி பெரிய பெரிய மர பாக்ஸுகளை செய்ய சொல்றாரு. இது மொத்தம் 180 டன் ஐஸ் கட்டி இல்லையா? அப்போ என்ன பண்றாரு, அந்த பாக்ஸுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஐஸ் கட்டிகள் எல்லாம் புதைச்சு வச்சு தன்னோட கப்பலான டான்ஸ்கின்ற ஒரு கப்பல்ல 180 டன் ஐஸ் கட்டிகளை ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த கப்பல் 4 மாசமா பயணிக்குது. 4 மாசமா பயணிக்கிற இந்த கப்பல் 1830வது வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி கொல்கத்தா ஹார்பருக்கு போய் சேருது. கொல்கத்தா ஹார்பருக்கு போய் சேரத்துக்குள்ளே பாதி ஐஸ் கட்டிகள் உருகி போயிடுது. மிச்சம் இருக்க ஐஸ் கட்டி மட்டும்தான் அங்க இருக்க ஹார்பருக்கு போய் சேருது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் கேலி பண்ணாங்க. யாராவது அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஐஸ் கட்டிய அதுவும் கப்பல்ல எடுத்துட்டு வர முடியுமா? என்ன தம்பி இதெல்லாம் ஒரு வியாபாரமான்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து ரொம்பவே கேலி பண்ணாங்க. அப்ப கூட மனம் தளராத நம்ம ஃபெடரிக் டியூபர் மக்கள் கிட்ட ஒரு பொருளை பழக்கப்படுத்திட்டா சாதாரண பொருளா இருந்தா கூட அதை சுலபமா வித்துடலான்ற ஒரு எண்ணம் நம்ம டியூபர் மனசுல இருந்தது. டியூபரோட பிசினஸ் ஐடியாவனால ஆங்கிலேயர்கள் ஐஸ் கட்டியை போட்டி போட்டுட்டு வாங்கினாங்கன்னே சொல்லலாம். ஐஸ் கட்டியோட தேவை அதிகரிக்க சென்னை, மும்பை, கொல்கத்தான்னு சொல்லிட்டு அந்தந்த ஹார்பருக்கு கொண்டு வந்து குவிச்சாருன்னே சொல்லலாம். உலகத்துல எந்தெந்த நாட்டுக்கு ஐஸ் கட்டிகளோட தேவை அதிகரிக்க அந்தந்த நாட்டுக்கும் ஐஸ் கட்டிகளை அனுப்பிச்சு வச்சு இவருக்கு ஐஸ் கிங் டியூபர்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் உலகம் இவருக்கு கொடுத்தது. அந்த காலகட்டத்துல தான் டியூபரோட கப்பலுக்கு ரொம்பவே வரவேற்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். டியூபரோட கப்பல் எந்த துறைமுகத்துக்குமே எப்ப வேணாலும் வந்து போகலாம்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு ஒரு உத்தரவும் கொடுத்தது. டியூபருக்கு அந்தந்த துறைமுகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஐஸ் கிடங்கு, அதாவது சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஐஸ் கிடங்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி அவரு முடிவு பண்றாரு. அப்பதான் சென்னை, மும்பை, கொல்கத்தான்னு சொல்லிட்டு ஐஸ் கிடங்குகளை உருவாக்குனாரு. அந்த ஐஸ் கிடங்கு தான் இன்னைக்கு சென்னையில இருக்க ஐஸ் ஹவுஸ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பணம் சம்பாதிப்பதிலேயே குறியா இருந்த நம்ம ஐஸ் கிங் டியூபர் எந்த நாட்டுக்கு தன்னோட கப்பல் போனாலும் ஐஸ் கட்டிகளை இறக்கி வச்சுட்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாம், அதாவது மலிவா கிடைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் தன்னோட கப்பல்ல ஏத்திட்டு அமெரிக்கால விற்கிறதும், அதே மாதிரி அமெரிக்கால கிடைக்கிற மலிவான பொருட்களை இந்தியாவுல விற்கிறதும் இப்படின்னு சொல்லிட்டு அவரு கொள்ள லாபம் சம்பாதிச்சாருன்னே சொல்லலாங்க. இந்தியாவுல வந்து சன்னல், பருத்தி, அதே மாதிரி டீத்தூள், விலங்கோட தோல், இதே மாதிரி சொல்லிட்டே போலாம். எந்தெந்த பொருள்லாம் வந்து மலிவா கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி வித்துட்டு இதே மாதிரி காசு சம்பாதிச்சாருன்னே சொல்லலாம். ஐஸ் மலைகளை வெட்டி வெட்டி காசு சம்பாதிச்ச நம்ம ஃபெடரிக் டியூபர் 1864வது வருஷம் இறந்து போறாரு. இவரு கட்டப்பட்ட அந்த ஐஸ் கிடங்கு, அதாவது கொல்கத்தா, மும்பைல எல்லாம் கட்டப்பட்ட அந்த ஐஸ் கிடங்கு காலப்போக்குல மறைஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனா சென்னையில இன்னைக்கும் ஐஸ் ஹவுஸ்ல இருக்க விவேக்
விவேகானந்தர் இல்லமா இன்னைக்கு பார்க்கப்படுற இந்த விவேகானந்தர் இல்லம் ஒரு காலத்துல ஐஸ் கட்டிகளை சேமிச்சு வைக்கிற கிடங்கா இருந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கும் விவேகானந்தர் இல்லமா விவேகானந்தரோட நினைவுகளை தாங்கினபடி கம்பீரமா நின்னுட்டு இருக்கிறது ரொம்பவும் பெருமையான விஷயமா பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.